லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கார் லோனை அடைக்காததால் உரிமையாளருடன் காரை ஜப்தி செய்து எடுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணம் கட்டி முடிச்ச பிறகு என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க. நீங்க இந்த கூட்டு ஜாவி பணம் கட்டி முடிச்ச பிறகு என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க. நீங்க இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். தக்கலை அருகே வெட்டிக்கோண பகுதியை சேர்ந்த முருகன், இவர் டாக்ஸி டிரைவர் பணிபுரிந்தார். இவர் பழைய விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு இன்னோவா கார். இந்த காரை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்ரீராம் தனியார் நிறுவனத்தில் 2019 ஆண்டில் 3 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கியுள்ளார். அந்த லோன் வாங்கி கொரோனா காலகட்டத்தில் முறையாக அந்த லோனை செலுத்த முடியாமல் அவதிப்பட்ட வந்த நிலையில் அந்த ஸ்ரீராம் தனியார் நிறுவனம் அவங்க கூப்பிட்டு விசாரணை பண்ண நிலையில இவரது 2023 ஆண்டு அந்த 3 லட்சத்துக்கு வாங்கிய லோன் அதையும் பட்சத்துல கூடுதலாக 99,000 3 லட்சத்துக்கு 99,000 செலுத்தி உள்ளார். இந்நிலையில் அந்த தனியார் நிறுவனம் கூடுதலாக 71,000 ரூபாய் வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதனால் இவர் செலுத்த காலதாமதம் இது பண்ணதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அவருக்கு கோர்ட் மூலமாக நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று ஸ்ரீராம் அந்த நிறுவனமானது பைனான்ஸ் நிறுவனமானது கார் டிரைவர் முருகனிடம் உங்களுக்கு வழங்கப்பட்ட காலதாமதம் முடிந்துவிட்டது, நீங்கள் முறையாக பணத்தை செலுத்தாத காரணத்தில் உங்களுடைய வாகனத்துக்கு நாங்கள் ஜப்தி செய்வோம் அப்படி என்று கூறியுள்ளனர். இதனால் அவர் கெஞ்சி கூத்தாடி, நாங்கள் ஏற்கனவே செலுத்த வேண்டிய அமௌண்டை செலுத்திவிட்டோம், நீங்கள் செலுத்தப்பட்ட அமௌண்டை விட கூடுதலாக பணம் கேட்டு மிரட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி உள்ளார். ஆனால் தக்கலை காவல்துறை போலீசார் உதவியுடன் ஸ்ரீராம் நிதி நிறுவனம் ஊழியர் இருந்தாலும் இவர் செய்வதறியாமல் செய்கின்றார். இறுதியாக இவர் முருகன் கார் டிரைவர் உரிமையாளர் செய்வதறியாமல் காரை சீஸ் செய்யும் போது அந்த தனியார் நிதி நிறுவனம் காரை எடுத்து செல்லும் போது செய்வதறியாமல் காருக்குள் ஏறி அமர்ந்துள்ளார். ஆனால் அந்த தனியார் நிதி நிறுவனம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி அந்த கார் உரிமையாளரை காருக்குள்ளாடி வைத்துவிட்டு காரை சீஸ் செய்து போகும்போது அதேவரை அந்த கார் உரிமையாளரையும் காருக்குள்ளாடி வச்சு சீஸ் செய்வார். இந்த சம்பவம் அப்பகுதியுடைய கூடியிருக்கும் நபர் பார்க்கும்போது மிகவும் வருத்தத்துக்குள்ள சம்பவம் ஏற்பட்டுள்ளது சார். நன்றி சிவகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.